பசிங்கிற பிணியை போக்குவதே என்னுடைய பணின்னு வள்ளலார் பெருமான். காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேன்ப்பா. ஒரு சாம்பார் ஒரு காய் வச்சு இந்த சாக்கடையில நான் சாப்பாடு நின்று கொடுக்குறேன். தினசரி வற்புறுத்துறாங்க, என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க, அங்கே நிப்பாட்டாதீங்கிறாங்க, இந்த மேல இதை போடாதீங்கிறாங்க. கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நீதிபதி ஆகணும், கடவுள் ஆகணும், மந்திரி ஆகணும், மனிதனா மட்டும் இருந்தால் போதும். ஏன் இங்க சாப்பிடல அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, வெல்கம் டு மதுரை பொண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சோழவந்தான் வந்திருக்கிறோம். சோழவந்தான் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சோழவந்தான் உள்ள போயிட்டு போகாத நிறைய இடங்களுக்கு போறோம் அண்ட் நல்லா சாப்பிட போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிட்டிக்குள்ள இருந்து சோழவந்தான் வரும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஒரு செம்மையா இருக்கு. சிட்டிக்குள்ள இருக்க சிக்னல் மரத்தெல்லாம் வெட்டிட்டு பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு வெயில் அடிக்குது உண்மையாவே, ஆனா வந்து வெயிலே தெரியல. மரமே வந்து நிழல் கொடுக்குது. சூப்பரா இருக்கு இந்த ஏரியாவே. உள்ள மழை பெய்யுற டைமிங்லாம் டிரைவ் போடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் எடுத்துட்டு சோழவந்தான் உள்ள வந்து பாருங்க, செமையா இருக்கு. வாங்க உள்ள போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு தாத்தாவை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோழவந்தான்ல கருப்பசாமி தாத்தா 11 வருஷமா டெய்லி அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட போயிட்டு பேசலாம். அவரோட கருத்துக்கள் இதை பத்தி 11 வருஷமா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு, சேவை மனப்பான்மையில. அதை பத்தி எல்லாம் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மதுரை ரிலேட்டட் வீடியோஸ், மதுரை பத்தின விஷயங்கள், மதுரையில இருக்க சிறந்த மனிதர்கள் பத்தின விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் பேசலாம். சப்தமரவி சராசரம் நித்யாந்த பிரத்யட்ச மகேஸ்வரியன் தாய் அன்னபூர்ணி எனக்கு ஒரு நல்ல பணியை கொடுக்குறாங்க அம்மா. ஒரு 11 வருஷமா இந்த சேவையை மனமும் வந்து மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா நான் செய்யறேன். இந்த பாக்கியம் என்னுடைய ஆயுள் வரைக்கும் கிடைக்கும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேரு? கருப்புசாமி. கருப்புசாமி. எவ்வளவு? முள்ளிப்பள்ளம். முள்ளிப்பள்ளம். முள்ளிப்பள்ளத்துல இங்க வர்றேன். இங்க வரீங்களா டெய்லி? முள்ளிப்பள்ளத்துல இருந்து சோழவந்தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வையாசோட 11 வருஷம் ஆச்சு. இது மட்டும் இல்லாம நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது முடியாதவங்களுக்கு துணிமணி, மரண மாத்திரை, இரவுல சாப்பாடு, இட்லி, ஒரு 10 பேர் 4 பேருக்கு. அது போக தீபாவளி பொங்கலுக்கு புடவை வேட்டி. தினசரி 100 மக்கள் வந்து வரும். வயதானவர்கள், முடியாதவர்கள், ஏழைகள், வீட்டை விட்டு அகன்றவர்களாக வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அது போக போறவங்க வரவங்க எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த சேவை எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல இந்த வண்டியில முதல்ல கொண்டு வந்தேன்ப்பா. இந்த வண்டியில முள்ளிப்பழத்துல இருந்து இங்க கொண்டு வந்தேன். இந்த வண்டியில இப்போ என்னால ஓட்ட முடியல, எனக்கு வந்து உடம்புக்கு முடியாம போனாலும் இந்த வண்டியை இங்க நிப்பாட்டிட்டு இந்த சைக்கிள்ல இந்த சாக்கு இதுல மேல வச்சு இதுல கட்டி இந்த சைக்கிள்ல கொண்டு வரேன் எல்லா பாத்திரத்தையுமே. அங்கேருந்து சைக்கிளில் கொண்டு வந்து இங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது போக கவர்மெண்ட் அனுப்புகிற மாதிரி திருப்பதிக்கு யாத்திரைக்கு அனுப்புகிறேன், வயதானவங்களை பழனிக்கு யாத்திரை அனுப்புகிறேன், வடலூருக்கு யாத்திரை அனுப்புகிறேன். இப்படி பக்கங்கள் இருக்க கோயிலுக்கு நானே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நல்ல தரிசனம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து என்னுடைய செலவுலேயே எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு வர்றேன். இது போக ஒரு முடியாத கோவில்களுக்கு மற்ற எதை என்னால் முடிஞ்ச காரியங்களை செய்கிறேன். முடியாதவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறேன். எல்லாமே ஒரு கடவுள் எனக்கு ஒரு பெரிய அருமையான ஒரு பணியை கொடுத்தாரு. மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்றதுக்கு ஒரு அற்புதமா கொடுத்துருக்காரு. வள்ளலார் பெருமான் சொல்றாரு, ஒரு மனிதன் வந்து பிறந்து கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நீதிபதி ஆகணும், கடவுள் ஆகணும், மந்திரி ஆகணும், மனிதனா மட்டும் இருந்தால் போதுட்டாரு. மட்டும் இல்லப்பா, வண்டி இழுக்க மாட்டோம் என்று அந்த வண்டி நிப்பாட்டி அந்த வண்டியை தள்ளி விட்டாரு. கல்லை பிறந்து கொட்டிருந்தாங்க, அந்த கல்லை பெரட்டி விடுவேன். தண்ணி என்று கேட்டால் போய் வாங்கி கொடுப்பேன். இங்கனக்குள்ள வந்து அந்த கோவில இருந்து சாப்பாடு இல்லாம 4 பேர் 10 பேர் அந்த ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் உண்மை நிதர்சனம். இது போக டீ கடையில போய் இந்த டீ கடையில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். முடியாதவங்க வயசானவங்க வந்து கேட்டாங்கன்னா டீ வடை, நிறைய சேவைகள் நிறைய செய்யறதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. மதுரையிலிருந்து ஒருத்தர் என்னுடைய நண்பர் இருக்கிற, அவர் தான் எனக்கு ஆரம்பத்தில் வந்து உதவி, பிரவீன்குமார்ங்கிறது. அவர் மாசம் 2000 ரூபா கொடுப்பாரு. சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்கிறார் சுபிராஜ்னு சொல்லி, அவர் மாசம் 10,000 ரூபா கொடுப்பாருப்பா. அது போக இங்க வர்றவங்க போறவங்க யாராவது பிறந்த நாள், ஒரு கல்யாண நாள், ஒரு முதியோர்கள் நினைவு நாள் 500 200 100 கொடுப்பாங்க. அதையும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி யார்ட்டையும் கேட்கறதுல நான் வசூல் பண்றல, அவங்க மனம் வந்து கொடுத்தா நான் வாங்குவேன். ஆனா கொடுக்கலாம் என்னோட ஆயுஷ் வரைக்கும் நான் அந்த பணியை சிறப்பா நடத்துவேன்ப்பா. என் பேர் பாண்டியன். இங்க நீங்க வந்து டெய்லியுமே கருப்புசாமி தாத்தா தான் சாப்பாடு வாங்குவீங்களா? ஆமா, டெய்லி சாப்பாடு வாங்க. எனக்கு ஒரு நேரம் பசிக்கும். இதே மாதிரி நான் தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு வருஷமா பண்றாரு? சோழவந்தான்ல உள்ளவங்களுக்குலாம் அது எவ்வளவு உதவியா இருக்கு. நல்ல உதவிங்க. எத்தனையோ பேர் நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க. எங்களை போல நடக்க முடியாதவங்க இல்லைன்னா இந்த அன்னதானம் போட்டு காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேன்ப்பா. ஒரு சாம்பார் ஒரு காய் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரவங்களுக்கு பூராமே உட்கார வச்சு அன்னதானம் சாப்பாடு நான் போடுவேன். ஓடிக்கிட்டது பிச்சை உகந்து செய்த தர்மம் சாடிவிட்ட குதிரை போல தாங்கி வந்து நிற்குமான தர்மம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நினைச்சு இந்த தர்ம காரியம் சிறப்பாக நடக்கிறதும் சேம நடக்கிற உயர்ந்து நடக்கிறதும் இந்த உலகத்தில் உள்ள தாய்மார்களும் மனிதர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் உத்தமர்களும் உயர்ந்தவர்களும்
எல்லாரும் ஒரு உதவி செய்து ஒரு இடம் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு உதவி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா இந்த இடத்துல விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து காலையில சாயங்காலம் சாப்பாடு போடுவேன் நிறைய வாட்டி சொல்லிட்டு. இப்போ எத்தனை பேர் வந்து வீடியோ எடுத்தாங்க, அத்தனை பேருமே சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே செவி சாய்க்க மாட்டேங்கிறது. அதனால நீங்களாவது இதை செஞ்சு எனக்கு ஒரு இடத்த பிடிச்சி உட்கார வச்சு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு காரியம். நான் ஒரு ஆள் மட்டும்தான்ப்பா, நிறையா இருக்குது. சாப்பாடுலாம் நீங்க தான் தயார் பண்ணி என் மக தயார் பண்ண உங்களை மாதிரி இருக்குங்க மக. எங்க வீட்டுக்காரங்க இல்ல, என் மக நிலான்னு இருக்கு. நீங்களே அப்படியே தான் இருப்பீங்க. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, 2 பேர் இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே தான் இருப்பீங்க. உயரம் அவங்க வீட்டுக்காரங்க இருக்கு. ஒரு பையன் வச்சிருக்கு, 10வது படிக்கிற அந்த பையன். அந்த பையன் அவங்க தான் என் கூட இருந்து சரி சாப்பாடு தராங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதோட சக்கரை பொங்கல் வச்சு கொண்டு வருவேன், சுண்டல் போட்டு கொண்டு வருவேன். முக்கியமான நாளுகளுக்கு நிறைய சாப்பாடுகள் போட்டு கொண்டு வந்து நிறைய கொடுப்பேன்ப்பா. இந்த கொடி இப்போ மாரியம்மன் கொடி வர அன்னைக்கு சாயங்காலத்துலையும் சாப்பாடு ஒரு ஏற்பாடு பண்ணி நானும் ஒரு நண்பருக்கு வந்து அந்த கொடியார் வைக்கிற வரவுக்கு பூரா வெண்பொங்கல் தக்காளி சாதம் போட்டு கொடுத்தோம்ப்பா. நல்லா சிறப்பாக நடக்கிறோம்ப்பா. அன்னதானம் கொடுக்குறாரு. எல்லா சீலை துணிமணி ஜாக்கெட்டு துணிமணி எல்லாம் கொடுக்குறாரு. கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நல்லா உதவி செய்யறாரு. பணம் காசு கொடுக்கறத கோயில் குளத்துல கூட்டிட்டு போய் பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு டீ கொடுக்குறாரு, பலகாரம் வாங்கி கொடுக்குறாரு, சீலை துணிமணி கொடுக்குறாரு, அன்னதானம் கொடுக்குறாரு. எல்லாமே செய்யறாரு. அவர் சாமி பேர் அவர் அன்னதானம் கொடுக்குறது. எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க, வகுறார சாப்பிட்டு வாழ்த்துட்டு போறாங்க. அதுதான் சாமி உதவி செய்யறாரு, எல்லாமே செய்யறாரு. நல்ல கெட்டது அம்பிட்டு கோவில் குளத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எல்லாம் சீலை துணிமணி தட்டை ஜாக்கெட்டு வேட்டி துண்டு இந்த வாரங்களுக்கு கண் தெரியாதவங்களுக்கு கையால் போனவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாமே செய்யறாரு. நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர் இல்லன்னா வந்து அக்கவுண்ட் நம்பர் ஏதாவது என்னுடைய எண்ணமே முழுமையான எண்ணமே இந்த உலகத்துல இருக்குங்க அத்தனை பேர்த்துக்கும் பணி செஞ்சு 6 உயிருக்கெல்லாம் அன்பு செய்த வேண்டும் கடவுளே. கங்கா யமுனா கோதாவரி வைகை பாவனாமே சுத்தா காவிரி ஆகாசவாணி காட்டை நெருப்பே 5 பஞ்சபூதங்களை இந்த உலகமெல்லாம் சுவிச்சமா சேமமா வாழ்ந்த கடவுள் என்றது என்னுடைய வரம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் சிறப்பா சேமமா வளமா நலமா வாழணுங்கிறதே என்னுடைய பிரார்த்தனை. எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த உலகம் செழிப்பா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்க உயிர்கள்லாம் சிறப்பா இருக்கணும், வளமா வாழணும், நலமா வாழணுங்கிற என்னுடைய பிரார்த்தனை. என்னுடைய கண் பார்க்கும் போதே இந்த உலகமெல்லாம் சிறப்புற்று நோய் இல்லாமல் பசி இல்லாமல் வறுமை இல்லாமல் நல்ல முறையில வாழணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். என் கண்ணால என்னுடைய உயிர் போறவர்களை பார்க்கணுன்றது என்னுடைய உண்மையான ஒரு பிரார்த்தனை, என்னுடைய விருப்பம். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க வந்து எங்க கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, நாங்க இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி சோழவந்தான்ல ஒருத்தர் வந்து அன்னதானம் டெய்லி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட வயதையும் தாண்டி உங்களோட எண்ணங்கள் ரொம்ப மதிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்களாம் வந்து சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்றீங்களான்னு தெரியல, பட் நாங்கெல்லாம் பார்க்கும்போது கார்ல போயிட்டோ ரொம்ப வசதியா இருந்துட்டு சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப இதுவா இருக்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம். இது மட்டும் இல்லப்பா, இன்னொன்னு கேட்டுருங்கப்பா. மதியம் 3 மணிக்கு மேல ஊருக்குள்ள பொரியல் வைப்பேன்ப்பா. மதியம் 3 மணிக்கு மேல பொரியல் வைப்பேன், தெருவுல 9 மணி வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. இதுல நான் 6 பைக்கெட்டு மாட்டிட்டு இதுல பொரி வச்சுக்கிட்டு 3 மணிக்கு மேல இந்த சோழந்தானுக்குள்ள தெருவுல போய் சுத்தி பொரியலை வியாபாரம் பார்த்தேன். கடைசி அதான் உங்களோட வருமானம். ஆமா, வேற பொரியல்ல வித்துதான் அன்னதானம் கொடுக்குறீங்க. பொரியல் வியாபாரம் பார்க்குறேன். நீங்க வீட்டுக்கு வந்து அந்த போட்டா இருக்கு, ஏற்கனவே ஒருத்தர் எடுத்தது. அதான் சொன்னேன். ஆனா என்னுடைய காரியம் அதான்ப்பா. இந்த உலகமெல்லாம் சுவிச்சமா இருக்கணும், இந்த உலகத்தில் கூடிய உயிரெல்லாம் சுவிச்சமா இருக்கணும். பசிங்கிற பிணியை போக்குவதே என்னுடைய பணின்னு வள்ளலார் பெருமான். பசி என்பது ஒரு பிணி, அதை போக்குவதே நம்முடைய பணின்னு. இந்த உலகத்தில் இருக்க தாய்மார்களாம் கண்ணில் கண்டவர்களை ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கும் போது யாராவது வந்து ஐயான்னு கேட்டா அவங்களை நிராகரிக்காம அவங்களுக்கு ஒரு டீ கடை வாங்கி கொடுக்கணும். ஒரு வண்டியை தள்ள முடியாம போயிட்டு இருக்கும்போது அதை இறங்கி அந்த வண்டியை தள்ளி கொடுக்கணும். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது வயதானவங்க இருந்தால் அவருக்கு இடம் பிடிச்சு கொடுக்கணும், இடத்த உட்கார வச்சு கொடுக்கணும். இப்படி நிறைய காரியங்கள்ல மனிதத்தன்மையோட மனிதர்களாக இந்த உலகத்துக்கெல்லாம் சேவை செய்யணும். உலகத்துல 6 உயிருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார் என் பெருமான் வள்ளலார் பெருமான். வள்ளலார் பெருமான் இந்த உலகத்துல யாருமே சொல்லல. அவர் சொன்னது மாதிரி அவர் கோவிலுக்கு போய் அங்கிருந்து பார்த்து அதை அப்படியே நான் செய்யணுங்கிற ஒரு காரியத்துல இத்தனை காலங்களை செஞ்சு இப்ப என்ன என்னுடைய ஆயுஸ் வரைக்கும் இன்னும் சிறப்பாக சேமமா செய்வேன். ஆனா இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த உலகத்துல இருக்க அத்தனை தாய்மார்கள் மக்களும் 1 ரூபாயாவது கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு இடம் எனக்கு தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த அவதி இல்லாம இந்த சிரமங்கள் இல்லாம உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு காய் வச்சு ஒரு சாம்பார் வச்சு சாப்பாடு சிறப்பாக போடுவீங்க ஐயா. என் குருநாதன் வெங்கடாஜலபதி தான், அவர்தான் இவ்வளவுக்கு எனக்கு காரணம். சத்தத்திரை சதாசிய பாதாம்சையான சம்சார சாகரா சமர்த்தன வேதாந்த வெற்றியான பக்த பக்கிய வெங்கடாஜபதி என்னை ஆக்குனவர், என்னை இயக்குனவர், இன்னும் இயக்குகின்றிருக்கிற என் பெருமான் ஏழுமலை வாசன் ஏகானவத்தி என் குருநாதனுக்கு காலையில சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரவர்த்தி மங்களம் பூஷாபிஷேகம் இதோட அத்தனை பூஜைகள் பண்ணி அந்த விக்கிரங்களுக்கு பூரா அலங்கார அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிட்டு அங்கேயே கண்ணில் கண்டவங்களுக்கு வச்சுட்டு சாதத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு
எல்லாமே செய்யறீங்க அம்மா, சிறப்பா ரொம்ப ரொம்ப செய்றீங்க. நன்றிங்க. ஆமாடா. நீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வருஷம் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப அப்படி நன்றி. சொல்றேன் அம்மா, அப்படி சொல்றேன். ஆமா, இந்த தர்ம காரியம் எனக்கு கை கால் வந்து சுகத்தை கொடுத்து, காசு கூட வேணும்டா, கை கால் சுகத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு நான் சிறப்பா சாப்பாடு நிறைய வருஷம் நீங்க ரொம்ப நல்லா பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அம்மா. என் பிள்ளைக்கு இந்த வம்சம் மட்டும் இல்ல, என் பிள்ளையினுடைய வம்சங்கள் எத்தனை வம்சங்கள் தொடரணும், அத்தனை வம்சங்கள் 1 10 100 10,000 கல்வி வளம், செல்வ வளம், அனைத்து வளமும் கொடுத்து, ஐஸ்வர்யம் கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, சிறப்பா சேம வானுகிற வாழை கும்பிடா கடவுளை ஈஸ்வரன். என் பிள்ளைக்கு அத்தே எங்க அம்மா. போயிட்டுருங்கய்யா. ரொம்ப சரி. நன்றி. சரி, எங்க அம்மாவுக்கு நன்றி. எங்க அம்மா ஏதாவது வாங்கி வரோங்க. சாப்பிடுங்க. இல்லங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க, இருக்கட்டும். நீங்க பாருங்க. பாருங்க, நாங்க உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ரொம்ப எங்க ஐயாவுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. பார்த்தாச்சு, கருப்பசாமி தாத்தாவை பார்த்தாச்சு. நம்ம ஊர்ல இல்ல, பொதுவாகவே வந்து பயங்கரமா சோஷியல் மீடியாலலாம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆற கூட்டத்துல வந்து சோஷியல் மீடியானா என்னன்னே தெரியாம பயங்கர இன்னசென்ட்டா இன்னமுமே அவரோட ஏஜுக்கு நிறைய விஷயங்களை நம்பி அவர் பேசும்போது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு. நிறைய உதவிகள் செய்யறாங்க. படிச்ச விஷயங்களை நம்பி அதன் பின்னாடி போயிட்டு இருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷனா மட்டும் இல்லாம நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்ற எண்ணமும் நமக்குள்ள வருது இல்லையா? ஸோ அதான் நான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு சோழவந்தான் வந்துட்டு முதல் ஸ்பாட்டா இங்க வந்திருக்கிறோம். அடுத்து போய் நிறைய இடங்கள்ல சாப்பிடலாம். ஏன் இங்க சாப்பிடல அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இது அன்னதானமா கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லாதவங்க சாப்பிடுவாங்க. நம்ம போயிட்டு எப்படியா இருந்தாலும் வெளில சாப்பிட தான் போறோம் அப்படின்றதுக்காக தான் சாப்பிடல. சாப்பாடு டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி வந்து கொடுப்பாங்க போல. அவங்க பொண்ணும் ஹெல்ப் பண்றாங்க. சோழவந்தான்ல ஜனகை மாரியம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அன்னதான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போட்டு ஐயா வந்து டெய்லி சாப்பாடு வந்து அன்னதானமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவி அவருக்கு வந்து செய்யுங்க. கால் பண்ணி கேட்டுட்டு கூட என்னன்னு செய்யுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். மதுரை ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.